வாழ்த்து. பெண் குலத்தின் பொன்விளக்கே வாழ்க. பேரறிவின் பிறப்பிடமே வாழ்க வாழ்க வாழ்க. வையகத்தில் வாழ்வாழ்க வாழ்வார் வானுலகில் தெய்வத்தில் வைக்கப்படும் என்பதைப் போல கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு மாறாத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிடியிலா உடலும் சரியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடையில் வாராத குடையும் துளையாத நிதியமும் கோடாத ஒரு கோலும் துன்பமில்லாத வாழ்வும் பெற்று என்னாலும் கண்ணி தமிழ் மன்னரே நாடுமுறை ஆட்சி பெற்று என்னாலும் தீர்க்காஷ்மான் பவா. கல்வியிலும் அறிவிலும் வீரத்திலும் விவேகத்திலும் அரைமகள் மலைமகள் கலைமகள் என்ற கல்வி அறிவோடும் மகாலட்சுமி என்ற செல்வத்தின் செழிப்போடும் ஆக மலைமகளுடைய மனைவியாக வாழுகின்ற அந்த பராசக்தியுடைய அந்த வீரமும் பெற்று சகல கலைகளும் ஆயகளை 64 சிறந்த கலையானே என்னாலும் தேர்ச்சி பெற்று வாழ்க வாழ்க என்ற மனமாற வாழ்த்துகிறேன். எப்படி தெரியுமா வாழ்த்து வந்தேன்? பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வல்ல நட்டு வச்சு நான் பறிக்க நீ வளர்த்த கட்டி வைக்கும் என் மனசே வாசம் தரும் மல்லிகையும் தொட்டு தொட்டு நான் படிக்க துடிக்கிறே செண்பகம் செண்பகமே செண்பகமே தென் பொழிகை செண்பகமே 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 தென் பொழிகை செண்பகமே எப்போதும் ஒன்ன பத்தி பாட போற கண்ணாடு செல்வமே செல்வமே சந்தனமே மூணாம் பீரைய போல காணும் நெற்றி பொட்டோலே நாளும் பாட்டுக்காரும் பாட்டு ஒன்று விட்டு போகாது செல்வமே செல்வமே பொறிகை சந்தனமே வரும்
வந்தேன். தேவ ரிஷியாக நான் வந்திருந்தாலும் உன்னிடத்திலே நீ பேச வேண்டும், அதை நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நீ பாட வேண்டும், அதை நான் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி என்ற ஆவலிலே உன்னிடத்தில் சில கேள்விகளை கேட்க அழைத்து வந்திருக்கிறேன். வண்டி வீடு கேட்க போலியுமா? வண்டி வீடு கண்டு போலியுமா? துணிவு பெருக்கத்தில் பணிவு எதுவுமே சுருங்க சொல்லி விளங்க இருக்க வேண்டும். அகல விடுவதை விட ஆழ விடுவது மேல். சில நேரம் சபை அறிந்து பேசணும், சமயம் அறிந்து பேசணும், சில நேரங்கள்ல பேசாம இருந்து பழகணும் இருக்கிறாங்க. ஓயாம பேசணும்னாலும் எனக்கு பிடிக்காது. அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தாலும் கற்றாரை கற்றாரே நற்றாமரை குளத்திலே நல்லெண்ணம் சேர்ந்தார் போல கற்றாரை காமருவர் இருக்கிறாங்க. தவத்தை மேற்கொள்ள வேண்டுமானால் ஒருவர் போதும். தமிழை பேசணும்னா 2 பேர் வேணும். கற்றறிந்த 2 இருவர் கலந்து உரையாடும் பொழுதுதான் தமிழ் என்று சொல்லக்கூடியது அமிழ்தாக ஒலிக்குமா? தமிழ் பெண்ணே தமிழ் பெண்ணே தமிழ் படித்தாயான்னு நான் கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? தமிழ் படித்தேனே தமிழ் படித்தேனே தமிழ் படித்தேனே அப்படின்னு. செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. எல்லாரும் தாய்நாடு சொன்னாலும் ஆனா தந்தையர் நாடுன்னு சொன்னா ஒருத்தர் காரணம் முண்டாசு கவிஞர் என்று சொல்லக்கூடிய பாரதியாகப்பட்டவர். நீங்களா அவர் தான் சொன்னார், பெண் விடுதலை வேண்டும் என்று சொன்ன வீர முழக்கமிட்டவனும் பாரதி தான். அதனால்தான் மனதில் உறுதி வேண்டும், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை குனிந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை அவர் தான் சொல்லியிருக்கிறார். அவர் தான் சொன்னாரு, சிந்து நதியின் இசையை நிலவினிலே சேரண நாட்டிலம் பெண்களுடனே முருகா முருகா சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்து துணிகளோட்டி விளையாடி வருவோம். ஒட்டையில வேண்டாம், நல்லா இருக்கலாம். சிங்களத்தீவிற்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை மீதுரு தீவி அமைப்போம், வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையா மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம், வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையா மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதான் சொன்னார், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே என்னாலும் இன்மை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் எல்லாம் கைப்பட வேண்டும், காணுகின்ற கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாதல் விரைவி வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், பெண் விடுதலை வேண்டும் என்று வீர முழக்கமிட்டவன் பாரதி. கண்டிப்பா. ஏன் அப்படின்னா பாரதியாகப்பட்டவள் எப்படி 12 ஆழ்வார்கள்ல ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஆண்டாளாகப்பட்டவளோ அதே மாதிரி அந்த 12 ஆழ்வார்கள்ல தன்னையே பெண்ணாக பாவித்து அந்த கண்ணனையே தன்னுடைய காதலனாக நினைத்து பாடியது யார் அப்படின்னா அவர் தான் நம்ம ஆழ்வார் என்று சொல்லக்கூடியவர். அதே மாதிரியே இந்த பாரதியாகப்பட்டவனும் கண்ணன் என் காதலன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணாக பாவித்து கண்ணனை காதலனாகவே நினைச்சு கவி பாடினார். அப்பதான் சொல்லியிருக்கிறாங்க, தீர்த்த கரைதனிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே, தீர்த்த கரைதனிலே தெற்கு
கண்ணம்மா மாறு துடிக்கிறதே பார்த்த இடத்திலெல்லாம் உன்னை போலவே பாவை தெரிகிறது பாவை பாரதியார் மனைவி கண்ணம்மா. இது இந்த கவியில ஒரு விளக்கம் இருக்கு தெரியுமா? தீர்த்த கரைதலிலே அப்படின்னா என்ன பொருள்படும்? இந்த தீர்த்த கரைதல்னால கோயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குளத்தை சாரும். தெற்கு மொழியை சொன்னார். எத்தனையோ மொழிகள் இருக்கு. எதற்காக தெற்கு மொழியை சொல்லணும்? தெற்கு மொழியாகப்பட்டது முன்னோர்கள் வாசம் செய்யக்கூடிய இடம். ஆக முன்னோர்கள் ஆசீர்வாதத்தோடு இருக்கக்கூடிய இடத்துல செண்பக தோட்டத்திலே எத்தனை மலர்கள் இருந்தாலும் தெய்வீக தன்மை வாய்ந்தது செண்பக மலர். ஆக அப்பேற்பட்ட செண்பக மலர் தோட்டத்திலே பார்த்திருந்தால் வருவேன் பாங்கியோடு என்று சொன்னாய் அப்படின்னு சொல்லியிருக்கிற. ஏன் என்ன பாங்கினா என்ன தெரியுமா? தோழி என்று பொருள். நான் அந்த காலத்துல எல்லாம் காதலனை சந்திப்பதற்கு நல்ல குடும்பத்தில் பிறந்த பெண்ணாக இருந்தா அப்படின்னா, நல்ல பெண்ணாக இருந்தா அப்படின்னா தனியா போக மாட்டாங்களாம், தோழியுடன் தான் போவாங்களாம். அதனால தோழியுடன் வரேன்னு சொல்லி இருந்தியே, வார்த்தை தவறி விட்டாய் அடி அடி கண்ணம்மா மார்பு துடிக்குதடி அப்படின்னு உண்மையான காதல அன்னைக்கு எடுத்துரைச்சார் இல்லையா? அதனாலதான் பாரதியாருடைய மனைவி பேர் என்ன? கண்ணம்மா. 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 கண்ணம்மாவா செல்லம்மாவா? செல்லம்மா. 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 அதாவது சின்னஞ்சிறி கிளியே கண்ணம்மா, செல்வ களஞ்சியமே கண்ணம்மா என்று தமிழுக்கு பெருமை சேர்த்தால் ஏன் தெரியுமா? உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மை எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1, மொத்தம் 247 எழுத்துக்களை கொண்டது தமிழ் இனம். வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம் என்பது கசட தபர, மெல்லினம் என்பது நமன, இடையினம் என்பது வள்ளல, வல்லினம் என்பது தா, மெல்லினம் என்பது நீ, இடையினம் என்பது அம்மா என்பது தமிழ் வார்த்தை, ஆ என்பது உயிரெழுத்து, இம் என்பது மெய்யெழுத்து, மா என்பது உயிர்மை எழுத்து, இரண்டு அம்மா, அப்பாங்கிறது அப்பாவும் அப்படிதான் வரும், ஆங்கிறது உயிரெழுத்து, இப்பு என்பது மெய்யெழுத்து, பா என்பது உயிர்மை எழுத்து. ஆக இப்பேற்பட்ட எழுத்துக்கு பெருமை சேர்த்தவன் யார் என்றால் அவன்தான் அருணகிரிநாதன். அதனால்தான் முருகனை பார்த்து நற்கீரன் பாடியது திருமுருகாற்றுப்படை. அதே முருகப்பெருமான் அருணகிரிநாதனுக்கு சொன்னது திருப்புகழ். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவண முத்துக்கொரு வித்து குருபர என போதும் என்று சொன்னார். முற்கற்பார மற்க சுருதியும் முற்பட்டது கற்பித்திருவருள் 30 வர்க்க தமரருள் மடி பேர் அப்படின்னு 10 தலை தத்த கனி தொடு ஒற்றை கிரி மத்தை பொருளோடு பட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்த கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சித்தருவது பச்சித்தருவது ஒரு நாள் தித்தித்தை ஒத்து பரிவரு நெத்தப்பட வைத்தும் பயிரவு திக்கோ கண்டிக்க கழுவடு கழுகாட தெக்கப்பரி நட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவதிக்கு திரிகடக என போதன் கொத்துப்பறை கொட்ட கிளம்பிய குக்கு நட்புத்தவிடரை வெட்டி படையிட்டு குழகரி புத்துப்பட ஒத்துக்குளவட வெறுமானே 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 இருக்கிறார். நல்லா உங்களுக்கு நல்லா வல்லின மெல்லியும் நல்ல நுழையும். அப்படி நுழைஞ்சா தான் தெரியும். ஏன்னா உங்களுக்கு வசதி தமிழச்சியாரத்துக்கிட்ட தமிழ் பேசுறேன் எப்படி பாலை போல கோழி குஞ்சு நல்லா இருக்குமா? அந்த மாதிரி உங்களுக்கு நுழையும்படி ஆண்டவன் முடிச்சில்லாத தொண்டையை கொடுத்துருக்கான். நாங்க சிரமப்பட்டு தான் பேச வேண்டியதா முடிச்சில்லாத தொண்டை. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அன்று மகாபாரதத்தில் தர்மராகப்பட்டவர் கொடுத்த சாபம். எப்படி? இந்த காந்தாரியாகப்பட்டவர், அது மட்டும் இல்ல குந்தி தேவியாகப்பட்டவர் என்ன தெரியுமா செய்தார்? கர்ணனத்தை சூரிய பகவானை நினைத்து குழந்தை பெற்றெடுத்தார். கண்ணி கழியாம இருக்கும் பொழுது, கற்புத்தன்னுடன் இருக்கும் பொழுது கர்ணனாகப்பட்டவரை பெற்றெடுத்தார். அப்ப இந்த ரகசியமாகப்பட்டது பாதுகாக்கப்பட்டது யாருக்குமே தெரியாது, கிருஷ்ண பரமாத்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப கடைசி நேரத்துல இந்த பஞ்ச பாண்டவர்களான தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் 5 பேருக்குமே கர்ணன் தன்னுடைய சகோதரன்றது தெரியாது. ஆனா கர்ணன் தன்னுடைய பிள்ளை அப்படின்னு தெரிஞ்ச உடனே குந்தி தேவியாகப்பட்டவர் கர்ணனிடம் வந்து 2 வரங்களை வாங்கினார். என்ன வரம் அப்படின்னா, ஒன்று அர்ஜுனனை தவிர மற்ற 4 வரை கொள்ளக்கூடாது, இன்னொன்னு என்ன நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு பரமுறை பிரயோகிக்க கூடாது அப்படின்னு சொல்லி வரம் வாங்கிட்டு போயிட்டார். ஆனா அந்த நேரத்துல கர்ணன் ஒரு வரம் வாங்கினா தாயிடம். என்ன வரம்? நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் நான் தான் பஞ்சபாண்டவர்களுடைய சகோதரன் அப்படின்றது யாருக்கும் தெரியக்கூடாது. அதே சமயத்துல ஒரு வேளை நான் போர்க்களத்துல இறந்துட்டேன் அப்படின்னா, நான் இறந்த உடனே என்னுடைய உடலாகப்பட்டது உன்னுடைய மடி மீது கிடத்து நான் பெற்ற மகனே கர்ணா அப்படின்னு இந்த உலகத்துக்கே கேட்கும் போது நீ கத்தணும், அழுகணும், எனக்காக நீ அழுகணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய தாயிடம் கர்ணனாகப்பட்ட வர வாங்கினான். இப்ப போர்க்களத்துல அர்ஜுனன் மூலமாக அம்புகள் பாய்ந்து கர்ணன் இறந்துட்டான். அதை கேட்டுக்கொண்டதற்படி குந்தி தேவியாகப்பட்ட என்னுடைய மடி மீது கிடத்தி நான் பெற்ற மகனே கர்ணா அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கிறார். எல்லாரும் பாக்குறாங்க, என்னடா நம்ம அம்மாவுடைய குரல் கேட்கிறேன், நான் பெற்ற மகனே கர்ணான் அழுகிறாங்க
வராங்களே அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது அப்பதான் நடந்த விவரங்கள் பூரா தெரியுது. அப்ப கர்ணன் தன்னுடைய சகோதரன்றது அர்ஜுனன் தெரிஞ்சுக்கிறான். தர்மராகப்பட்டவரும் வருத்தப்படுறாரு. இவர் தான் என்னுடைய மூத்த சகோதரன், ஒருவேளை ஒரு வார்த்தை நீங்க சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அவர் மீது நாங்க போர் தொடுத்திருக்கவே மாட்டோமே, எதிரியாக பாவிச்சிருக்கவே மாட்டோமே, எதற்காக இப்பேற்பட்ட ஒரு பெரிய மிகப்பெரிய ரகசியத்தை மறைச்சு வச்சீங்க அப்படின்னு தன்னுடைய தாயான குந்தி தேவிக்கு தர்மராகப்பட்டவர் சாபம் கொடுத்தார். பெண்களுடைய மனதுல ரகசியம் இருக்கிறதுனால தானே இந்த பிரச்சனை. ஆக பெண்களுடைய மனதுல ரகசியமே தங்காம போகட்டும், அதனாலதான் முடிச்சில்லாத தொண்டை எந்த ரகசியமும் எங்களுக்குள்ள இருக்காது. ஆமா, புறணியாவது பேசிடுவோம். எங்கிட்டையும் தங்காது. ஆண்கள் கூட கொஞ்சம் சாப்பிட்டாரு உண்மையை பூரா சொல்லிவிடுவோம். முடிச்சிருக்கிற தொண்டை அந்த முடிச்ச விட்டு வெளியே ரகசியம் வராது இல்ல. அதனாலதான் ஏன்னா கர்ண கேட்டுக்கிட்டா சத்தியம் வாங்கணும். சரி, எனக்கு 2 வரம் கேட்டீங்க அம்மா, எனக்கு 2 வரம் நீங்க கொடுக்கணுமே. என்ன வரம் தெரியுமா? ஒன்று, நான் உயிரோடு இருப்பது என் தம்பிகளுக்கு தெரியக்கூடாது. தெரிந்தால் என்ன ஆகும்? மீண்டும் அஞ்ஞான வாசம் சென்று விடுவார்கள். இந்த கதையெல்லாம் நடக்காம போயிடும். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்களா சொல்லியா வந்தீங்க? ஏதோ ஒரு தெய்வத்தினுடைய சூழ்ச்சியினால எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆக தர்மத்தின் வாழ்வதன்மை சூது கப்பும் இறுதியில் தர்மமே வெல்லும் இருக்கிறார். தர்மம் வெல்லணுங்கிறதுக்கா இப்ப ஏற்பட்ட விளையாட்டெல்லாம் விளையாடணும், நான் சாகணும் அப்படிங்கிற ஒரு தன்மை பாரதத்திலே தெய்வத்தின் சூழ்ச்சியால் நடந்துகிட்டு இருக்கு. சாவை பத்தி நான் கவலைப்படல. மனுஷனா பிறந்த என்னைக்கோ ஒருத்தருக்கு ஆண்டவன் முதற்கொண்டு எல்லாருக்குமே சாவு. கண்ணன்ல இருந்து பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தெய்வங்களுக்கே அது சாத்தியப்பட்டது. அதனாலதான் அந்த கோடிகள் அழிந்திடும், பெரிய 5 பூதமும் அழிந்திடும், முண்டகாதிபரும் முடிவில் ஆளில் அழிவோம் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆக எதுவுமே உலகத்தில் நிரந்தரம் இல்லாதது தானே. இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும். அதுக்காக கண்ணனுக்கும் இறப்புண்டு, பிரம்மனுக்கும் இறப்புண்டு, சிவனுக்கும் அவனே தாயுமானார், அவனே தந்தையுமானார். அதாவது அபியிட கேட்டார், அபி மூதாட்டி உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார். மீண்டும் பிறவா வர வேண்டும் என்றார். அப்படி மீண்டும் பிறந்து விட்டால் உன்னை என்னாலும் மறவாதிருக்கவனும் குரு அப்படின்னு கேட்டாலாம். அந்த மாதிரி அப்ப இவன் ஏன் மறைச்சா அப்படின்னா கண்ணை கேட்டுக்கிட்டா. ஒன்று, என் தம்பிகளுக்கு தெரியக்கூடாது, தெரிந்தால் இந்த மகாபாரதம் யுத்தம் நடக்காது. இன்னொன்று, அனாத தேரோட்டி மகனே, ஊர் உலகமெல்லாம் ஏசும்படியாக வாழ்ந்தேன் தாயே, அதனால நான் இறந்த பிறகு என் உடலை உங்கள் மடிமேல் வைத்து நான் பெற்ற மகனே கர்ணா என்று இந்த உலகம் தெரியும்படியாக அறைகூவல் விட வேண்டும், என் பிறவி கலங்கத்தை தீர்க்க வேண்டும் என்று கண்ணன் கேட்டதுனாலதான் அங்கே குந்தியாகப்பட்டவன் நான் பெற்ற மகனே கர்ணா என்று உலகம் அறியணுங்கிறதுக்காகத்தான் அப்படி சத்தம் போட்டாலாம். இதுக்கு காரணம் யாரு அப்படின்னா கண்ண பரமாத்மா தானே. அதான் கண்ண பரமாத்மா கர்ணனுடைய உயிர் பிரிய மாட்டேன் என்கிறது. அப்பதான் அர்ஜுனன் கேட்டான், என்ன கண்ணா 1000 மாடுகளை கர்ணன் மீது ஏவுகின்றேன், அவன் உயிர் பிரிய மாட்டேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒன்னாலும் மட்டுமல்ல 1000 கண்ணன் வந்தாலும் கர்ணனை கொல்ல உன்னாலே முடியாது, என்னாலே முடியாது. காரணம், அவன் செய்த தர்மம் அவன் உயிரை காத்துக் கொண்டிருக்கின்றது. புண்ணியமாக இருக்கக்கூடிய தர்ம தேவதை அவன் உயிரை காத்துக் கொண்டிருக்கின்றாள். ஆகினாலே சற்று பொறு, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்கப்பா. இங்கே சாமி போலையா கதையிலையா? இயல் என்பது பேச்சு, இசை என்பது பாட்டு, நாடகம் என்பது நடிப்பு. நடிப்போடு பெரிய சிவாஜி கணேசன் நடிக்கிறார். ஆமா, அம்மா பெரிய சாவித்திரி நடிகர்கள், சாவித்திரி அம்மா நடிக்கிறாங்க. நீங்க சாவித்திரியா இருந்தா நான் சிவாஜி கணேசன் போறேன். என்ன முருகா, நடைமுறை பாவனை இல்லையா? நடைமுறை பாவனை இல்லாம இருந்தா நல்லா இருக்குமா பேச்சு? அதனாலதான் கண்ண பரமாத்மா என்ன பண்ணாரு, அந்தனராக கர்ணா, இதுவரை நீ செய்த தர்மம் புண்ணியம் எனக்கு தாரி வார்த்தை கொடுக்கணும், உங்ககிட்ட மடியேந்து பிச்சைக்க வந்திருக்கேன்னு சொன்னோம். அப்பதான் கர்ணன் சொன்னேன், உயிர் போக போகுது, உயிர் போகாமலும் இல்லாமலும் என் உடம்பிலே ஆடிக்கொண்டிருக்கின்றது. ஆகையினால இந்த நேரத்தில் பிச்சை கேட்க வந்திருக்கிறது அந்தனரே. ஆக என்னிடத்தை இருப்பதை பெற்று, இதுவரைக்கும் யாருக்கும் இல்லைன்னு நான் சொல்லல, என்னிடத்தை இருப்பதை பெற்று செல்ல வேண்டும் என்று சொன்ன போது உன்னிடத்தை இருப்பதைத்தான் கேட்க வந்தேன். இதுவரை நீ செய்த தர்மம் புண்ணியம் இந்த இரண்டையும் எனக்கு தாரி வார்த்து கொடுக்க வேண்டும், தருவாயா என்று கேட்ட பொழுது அப்ப கர்ண சிரிச்சுக்கிட்டே, ஆகா என்ன என் பாக்கியம், என்ன என் பாக்கியம், சாகுந்தரத்தை இடத்தில் இருப்பதை பெற்று செல்ல வந்த அந்தனரே, இதுவரை நான் செய்த தர்மமும் புண்ணியமும் இதோ உனக்கு தாரை வார்த்தை தருகிறேன் என்று அப்படியே அம்ப பிடுங்கி குருதியின் ரத்தத்தை அப்படியே பிடிச்சு கொடுத்தாலாம். இதுவரை நான் செய்த தர்மமும் புண்ணியமும் இந்தா பெற்றுக் கொடுங்கன்னு அதை வாங்கின கண்ண பரமாத்மா
அழுதாரா. ஏன் அழுதாரு தெரியுமா? இப்பேற்பட்ட ஒரு கொடை வள்ளலாடா. சாகும் தருணத்துல கூட வந்து நான் கேட்ட உடனே அன்பராக வந்து கேட்டேன், நான் யாரும் உனக்கு தெரியாம கூட கொடுத்தீங்க, நான் யாரும் தெரியுதா அப்படி கேட்க, தெரியவில்லையே, நான் தானடா மகாவிஷ்ணு பரந்தாமன் கர்ணா, உங்களோட மடியேந்தி பிச்சை கேட்க வந்தேன். மகாபாரதத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாத்திரத்தை கொடுத்து நடிக்க சொன்னவனே நான் தான். அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு பாத்திரத்தை கொடுத்து நடிக்க வச்ச என்னையவே பிச்சைக்காரனாக்கிற பெருமாளையே பிச்சைக்காரனாக்கிற ஒரே ஆள் நீதாண்டா கர்ணா. மகாபாரதத்தில் எவன் கதை இருக்கிறதோ இல்லையோ கர்ணா, உன் கதை என்னாலும் இருக்கும் என்று அங்கே ஆசீர்வாதம் செய்தாராம். அங்கே பெருமாளாக வந்த பரந்தாமன் அந்த புண்ணியத்தை ஆக என் நன்றாக என்னை பார்வை கேட்டு விஸ்வரூபத்தை காண்பித்தாராம் மகாவிஷ்ணுவாக. ஆக பாரதத்திலே முதலே காண்பித்தது பரந்தாமன் மகாவிஷ்ணுவாக கர்ணனுக்கு தான். துரியோதனுக்கு தெரியல. ஏன் தெரியல? என்ன ஏன் தெரியல? பகல்ல ஆண்டைக்கு கண்ணு தெரியுமா? சூரிய ஒளி ஆண்டைக்கு தெரியுமா? தெரியாது. துரியோதனை ஆண்ட மாதிரி, அதனால அவனுக்கு தெரியல. ஆனா கர்ணனுக்கு தெரிந்தது. அதனால் புண்ணியமான தன்மை அடைந்தான் கர்ணன். ஆக 5 பேருக்கு அழியா பத்தனி என்ற அதே மகாபாரதப்பட்டவன். எல்லாரும் துரியோதனை கெட்டவன் தான் சொல்றாங்க. ஆனா அவனுக்கு சில நற்குணங்கள்லாம் இருந்தது, அதை அவன் மேம்படுத்திக்கிறான், அவ்வளவுதான். அப்படி பார்த்தா மகாபாரதத்துல தன்னுடைய தான் கொண்ட கொள்கையில உறுதியாக கடைசி வரைக்கும் இருந்தவன் யார் அப்படின்னா அவன் துரியோதனன் மட்டும்தான். கண்ணனை எதிரியா கொண்டவனுக்கு பலராமன் யாரு? அவனை நண்பனா ஏத்துக்கிட்டான். பலராமனை நண்பனா ஏத்துக்கிட்டு தான் கதை வித்தைகளை எல்லாம் பலராமனிடத்திலே தானே கற்றுக்கொண்டான். அதனால கண்ணனை எதிரியா தெரிஞ்சு கண்ணனுடைய அண்ணன் பலராமன் அவனுக்கு எதிரியா தெரியல, நண்பனா ஏத்துக்கிட்டான் இல்லையா? அதை போல பாக்குற கண்ணோட்டத்தை பொறுத்தவன் இருந்தார். இவன் நல்லவன் நினைச்சா நல்லவனா தெரியலாம், இவன் கெட்டவன் நினைச்சா கெட்டவனா தெரியலாம். கடவுள் இருக்குன்னா ஆட்சியவாதிகளுக்கு கடவுள் இருக்கிறான், அவன் கடவுள் இல்லை அவன் கல்லு அப்படின்னு நாசிகவாதிக்கு தெரிந்தா அவன் கள்ளத்தான் தெரியுறான். நான் சொல்லுவாங்க, நாயை கண்டா கள்ளக்கானா, கள்ள கண்டா அப்ப பாக்குற கண்ணோட்டத்தை பொறுத்தவரை இருக்கு. கண்டிப்பா. ஏன் அப்படின்னா இந்த துரியோதனுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன பழக்கம் அப்படின்னா தான் உண்ட எச்சில தானே திரும்ப உண்ண மாட்டான். அப்பேற்பட்ட பழக்கம் கொண்டவன். தான் உண்ட எச்சிலாகப்பட்டதை மறுபடி தானே உண்ண மாட்டான். அப்பேற்பட்ட துரியோதனை கர்ணன் மிச்சம் வைத்த உணவாகப்பட்டதை உட்கொள்வானா. எப்பேற்பட்ட ஒரு நட்புக்கு எடுத்துக்காட்டாக இருந்தவன் இந்த துரியோதனாகப்பட்டவன். துரியோதனாகப்பட்டவனும் அந்த துரியோதனுடைய மனைவியாகப்பட்ட துரியோதன மனைவி யாரு? பானுமதி. அப்ப துரியோதன மனைவியும் இந்த கர்ணனாகப்பட்டவன் ஒரு சமயத்துல என்ன விளையாடிட்டாங்கல்ல. அப்ப துரியோதனம் வந்தால வரும்பொழுது என்ன சொன்ன, அந்த கர்ணனாகப்பட்டவன் என்ன செய்தான்? விளையாண்டுகிட்டே இருக்கும்போது கணவன், அந்த காலத்துல துவாரயுகத்துல கணவன் வந்தா மனைவிமார்கள் எந்திரிச்சு மரியாதை கொடுப்பாங்க. இந்த அம்மா நல்ல மும்முரமா விளையாண்டுட்டு இருக்கும் படகு எந்திரிச்சாங்கல்ல, என்ன எந்திரிக்கிறீங்க அப்படின்னு எதுவாதான் சொன்னா போதும், நீங்க செஞ்சு காமிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதைய பிடிச்சு அந்த இதைய பிடிச்சா இடையில் இருக்கக்கூடிய அணிந்திருக்கக்கூடிய மேகலையை பிடிச்சு கர்ணனாகப்பட்டவன் எடுத்துறான். அப்ப அதுல கோரத்திருந்த முத்துக்களாகப்பட்டது கீழே விழுந்துருது. அப்பதான் துரியோதனை கேட்கிறான், போச்சு கர்ணன் இந்த பக்கத்து பயந்துட்டு நிக்கிறான். ஆகா, இடுப்பு தொட்டி இழுத்ததை துரியோதனை பார்த்துட்டான். அது ஒருவேளை நம்ம தவறாக நினைச்சிட்டானோ அப்படின்னு நினைச்சு கர்ணன் நிக்கிறான். இந்த பக்கத்து மனைவியாகப்பட்டவன் என்ன செய்யறா, நல்லா தான் எனக்கு இருந்தோம், திடீர்னு இவன் வாட்டி பிடிச்சி இழுத்துட்டானே, நம்ம கணவன் நம்மளை எதுவும் தவறா நினைச்சிருவானோ அப்படின்னு மனைவி இந்த பக்கம் நிக்கிறான். அப்பதான் துரியோதனன் மெதுவாக சொன்னானா, சிந்திய முத்துக்களை எடுக்கவோ கொடுக்கவோ அப்படின்னா. எதுக்கு அந்த வார்த்தையை சொன்னா தெரியுமா? ஏன் அப்படி சொன்னா? ஏன்னா நண்பன் வந்து பதட்டத்தோடு இருக்கிறாளே, நம்ம ஏன் தப்பா நினைச்சுக்கிறோமே, இடையில உறைவாள் வேற இருக்கு, உடைவாள் எடுத்து கர்ணன் கழுத்து அப்படி வெட்டிடுவானுங்கிற பயத்துல இவன் இருக்கிறானே, அவன் பயத்தை போக்கணுங்கிறதுக்காகத்தான் எடுத்து உதிர்ந்த மணிகளை எடுக்கவோ கொடுக்கவோ என்றான். இதுல ஒரு ஆழமான விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? அவன் சொல்லி இருக்கலாம், கர்ணா ஏன் இப்படி பதட்டப்படுற, நம்முடைய தவறாக நினைக்கலையே, ஏமா நீ திரும்ப பதட்டப்படுற, நான் எதுவும் தவறாக நினைக்கலையே அப்படின்னு கூட துரியோதனன் சொல்லல. ஏன் தெரியுமா சொல்லல? அந்த வார்த்தையை சொன்னாலே அவன் மனசுல தவறான என்ன வந்துருச்சுன்னு கர்ணன் புரிஞ்சுக்கிடுவானா. அதனால தன்னுடைய நண்பனுக்கு எப்படி புரிய வைக்கணும் அப்படி பார்த்தா, நவரத்னங்கள் இந்த முத்து இருக்கு பாருங்க, இந்த முத்துக்கு ஒரு குணம் இருக்கு. ஒரு துவாரத்திற்கு மேல ஒரு ஓரிரு துவாரங்களுக்கு மேல தாங்காது, சிதறி போயிடும். அப்ப அப்பேற்பட்ட முத்துக்கள்ல கோர்க்கக்கூடிய அந்த மேகலை நூல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நூலாகப்பட்டது பல மடங்கு நூல்களாக சேர்ந்து ஒரே நூலாகத்தான் இருக்கும். ஆக இந்த நூலை எடுத்து அப்படியே திரிச்சு அந்த சின்ன துவாரத்துக்குள்ள அந்த நூலை விடணும் அப்படின்னா முதல்ல மனசு அமைதியாக இருக்கணும், கைகள்ல நடுக்க இருக்க கூடாது. கோபப்படுறவனுக்கு மனது அமைதியாக இருக்காது, கை நடுக்க ஏற்படும். அதுவும் மனைவி இந்த கோலத்துல பார்த்தவனுக்கு என்ன தோணும்,
அவன் என்ன செய்யறான்? சிந்திய முத்துக்களை எடுக்கவோ கோர்க்கவோ அப்படின்னா இவ்வளவு சின்ன துவாரங்கள்ல கூட இந்த நூலை கோர்க்கும் அளவுக்கு என்னுடைய மனதுல அமைதியும் என்னுடைய உடம்பில் அமைதியும் நிலவுது. ஏன் மனசுல எந்த தவறான எண்ணமும் இல்லை அப்படின்னு சொல்லாம சொல்றதுக்காகத்தான் சிந்திய முத்துக்களை எடுக்கவோ கோர்க்கவோ அப்படின்னு அப்ப உணர்ந்துக்கிட்டான். அப்பதான் என்ன பண்றானா, இவ்வளவு நம்பிக்கையா நம்ம மேல நம்முடைய நண்பன் துணிவர் இருக்கிறானே அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அப்படியே கட்டி பிடிச்சு, நண்பா இந்த உயிர் உனக்கு தாண்டா, நான் இறந்த பிறகுதான் உன் உயிர் பிரியும். நீ இருக்கும் வரை உன் உடலை உன் உயிரை நான் யார் வசமும் ஒப்படைக்க மாட்டேன். என் உயிர் பிரிந்தால் உன் உயிர் பிரியும் அப்படி என்று அப்பவே சத்தியம் பண்ணி கொடுத்தான். எதை எத்தனை கண்ணே வந்தாலும் என்னை மீட்க முடியாது. செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக ஒப்பிட்டவரை உள்ளது நினைக்கக்கூடிய இந்த கர்ணனுக்கே இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ண துரியோதனா. எனக்கு ஒரு சந்தேகம் சுவாமி, கர்ணன் நல்லவன், கொடைவள்ளல் எல்லாருமே சொல்றோம். அப்பேற்பட்ட கர்ணனை கொல்றதுக்கு ஏன் இத்தனை சூழ்ச்சிகள் நடந்தது? ஏன்னா ஏன் கர்ணனை கொல்வதற்கு இவ்வளவு சூழ்ச்சி நடந்துச்சுன்னா, கர்ணனிடத்திலே நாகாத்திர கணை இருக்கிறது. அந்த நாகாத்திர கணையினாலதான் அர்ஜுனனுக்கு ஆபத்து என்பதை அறிந்ததினால்தான் முதல்ல ஏன்னா பிறக்கும் போதே கர்ணன் எப்படி பிறந்தான்? கவசத்தோடும் குண்டலத்தோடு பிறந்தான். கவச குண்டலத்தோடு கர்ணன் பிறந்திருக்கிறான். இவனால் தான் நம்ம பெண்ணுடைய பிள்ளை அர்ஜுனனுக்கு ஆபத்து என்பதை அறிந்துதான் இந்திரனே அங்கே அந்தனாக அங்கே கிழவன் வடிவிலே கர்ணா, உன்னுடைய கவசத்தையும் குண்டலத்தையும் பெறுவதற்காக நான் வந்தேன். அதனால கவசத்தையும் குண்டலத்தையும் எனக்கு தருவாயான்னு கேட்டு வந்தான். அப்பதான் கர்ணன் சொல்லுவா, என்கிட்ட வரணும்னா நேரடியா வரலாமே. ஏன்டா வேஷப்பட்டு வந்திருக்க? நானே பெரிய நடிகை, என்கிட்டே ஒரு நடிப்பா. ஆக வந்திருப்பவன் கிழவன் அல்ல, இந்திரன். அதை யாரு சொன்னா அப்படின்னு யாரு சொன்னா? கர்ணனுடைய தந்தையான சூரிய பகவானே சொல்லிட்டார். ஏன்னா கும்பிடு எடுக்கும் போது சூரிய பகவானை கும்பிடுறான். அசரீரியாக சொல்றான். அப்ப கர்ணா, வந்திருப்பவன் கிழவன் புரிவிலே வந்திருக்கக்கூடியவன் இந்திரன் வந்திருக்கிறார். ஏமாந்து கவசத்தையும் குண்டலத்தையும் கொடுத்து விடாதேன்னு சொல்றார். அவர் ஏன் சொல்றாருன்னா, நம்ம பெற்ற பிள்ளை கர்ணே, அவன் உயிரை காக்கணுமே நினைச்சு அவர் சொல்றார். அவையே வந்தான் அவன் பெற்ற பிள்ளை அர்ஜுனன் காப்பாற்றுறதுக்காக அவன் கவசத்தை கொடுத்துருக்க. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும், ரெண்டு அப்பனுக்கு மத்தியில இவன் பாரு, உன்னுடைய ஈகை குணத்தை பாரு. போய் கவசம் பண்றதை கேட்பதுக்கு இந்த ஊர்ல நீ வரணுமா? என்னுடைய தர மாட்டேன்னா இதோ என்னுடைய கவசம் பண்றது கத்தி எடுத்து உரைவாளை எடுத்து அப்படியே நெஞ்ச அறுத்து தோலை அறுத்து அந்த கவசத்தையும் குண்டலத்தையும் அப்படி காதல அறுத்து கொடுத்தாலாம். அப்பதான் இந்திரன் பார்த்து அவனும் அழுதான். இப்பேற்பட்ட ஒரு கொடை வள்ளலாம், உன்னுடைய அங்கமெல்லாம் பொன்னிறமாகட்டும் என்று அப்ப இந்திரனாக இருக்கக்கூடியவர் ஆசீர்வாதம் பண்ணாரா. அந்த மாதிரி அதனாலதான் நாகாத்திர கணையினாலதான் அர்ஜுனனுக்கு ஆபத்து என்பதை அறிந்துதான் கண்ணை சொல்றார். புத்திய அவரை சொல்றது எதுக்காக? கர்ணன் உன் புள்ள மூத்த புள்ள இருக்கான்னு சொல்றது எதுக்காக? அவனாலதான் உன் குழந்தைகளுக்கு ஆபத்து இருக்கு. அதனால அவன் நீ பெற்ற பிள்ளை, அவன் வேணுமா இல்ல இவங்க 5 பேர் வேணுமா? தர்மன், பீமன், அர்ஜுனன், சகாதேவன், இந்த பிள்ளை வேணுமா இல்ல அந்த ஒரு பிள்ளை வேணுமா? அந்த ஒரு பிள்ளையை கேட்டா 5 பிள்ளையை நீ தொலைக்கணும். 5 பிள்ளையை காப்பாத்தினா அந்த ஒரு பிள்ளையை தொலைக்கணும். அந்த பிள்ளையா இந்த பிள்ளையா அப்படின்னு கேட்கிறான். அப்பதான் அவன் சொல்றான், எனக்கு 6 பேர் வேணும்னா. அத உனக்கு ரொம்ப ஆசை, யாராவது ஒண்ணு கேளு. ஒண்ணு கர்ணன் வேணுமா, கர்ணனை காப்பாத்து. இல்ல 5 பிள்ளை வேணாமா, 5 பிள்ளை வேணுமா, கர்ணன் ஜாத்தி தான் ஆகணும். வேற விதி அப்படி ஆகிட்டு இருக்கு. அதனால முதலே கேட்கிறான் தர்மன், என்னப்பா என்ன செய்யலாம், இந்த போர் நடத்துவோமான்னு கேட்கிறான். அப்ப தர்மன் சொல்லுவார், போரெல்லாம் வேணாம் கண்ணா, போரெல்லாம் வேணாம். போர் நடந்துச்சுன்னா எத்தனை ஆகும்? அங்க 11 அக்ரோனி, இவங்களுக்கு 7 அக்ரோனி, 11 7 18 அக்ரோனி படை இருக்கு. இப்படி போர் நடந்துச்சுன்னா அந்த நாட்டில் என்ன ஆகும்? 39,96,600 பேர் சாவாங்க. 39,96,600 பேர் சாவாங்க. 600 பேர் செத்தாங்கன்னா என்ன ஆகும்? அவருடைய மனைவிமார்கள் எல்லாம் பொட்டு வைக்க முடியாது, பூ வைக்க முடியாது, ஒரு அமங்கலியா போயிடுவாங்க. இந்த நாட்டுக்காக இப்பேற்பட்ட பெண்களுடைய சாபத்திற்கு நான் ஆகணுமா? ஆக எனக்கு போர் வேண்டாம், அகிம்சை முறையில தான் எனக்கு நீ வாங்கி கொடுக்கணும். 5 வீடு வாங்கி கொடு, அது போதும் தான். 5 ஊர்கள், 5 ஊர் வரலையா, 5 வீடு கேளுன்னா சரி அதுக்கு வேணாம். சரி நீ இப்படி சொல்ற, ஏப்பா சகாதேவா நீ என்ன சொல்றன்னு கேட்டார். சகாதேவ என்ன சொன்ன?
உன்னைய முதல் கட்டி போட்டா சரியா வரும். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீ தானே இதுக்கு எல்லாரும். நீ எப்பேற்பட்ட ஆளு? கவலைநாடு கிள்ளி விட்டுட்டு தொட்டிலே ஆட்டி விடணும் நீ ஒருத்தன் தானே. அதான் அப்பதான் சொன்னாரு பாராள கர்ணன். கர்ணனை பாராள வச்சிடணும். பாராள கர்ணன் பார்த்தனையும் கொன்று என்னும் தலைவிரி குளமா இருக்காரு இந்த பாஞ்சாலி திரௌபதி. ஆக பாராள கர்ணன் பார்த்தனையும் கொன்று ஆக காரார் குழல் கடைந்து ஆக நிர்ணய நேர்பிடித்து கட்டிவேயான். அப்படி நேர்பிடித்து கட்டிவேன் யான் என்றால் வராது மகாபாரதம் அப்படின்னாங்க. அப்பதான் கண்ணே சொன்னார், ஏன்னா என்ன கட்ட உன்னால முடியுமா? என்ன கட்ட உன்னால முடியுமா? ஒரு நாள் என்ன கட்ட உன்னால முடியுமா அப்படின்னு கேட்டாரா. அப்பதான் சொன்னா, ஒரு நேரம் என் தாய் யசோதை கட்டினாள், அவர் அன்பு பிடின்னு நான் கட்டுப்பட்டேன். ஆனா ஒன்னால என்னை கட்ட முடியுமா? முடியாதுல்ல. காலம் போயிடுச்சு, இனிமே கட்டி பிரயோஜனம் இல்லை. அதான் வருத்தமா இருக்கு. அதனால என்னை கட்ட உன்னால முடியாதுன்னு சொன்ன உடனே ஏங்க நான் கட்ட முடியாது, உன்னை கட்டுறேன் பாடுறா. கட்ட மனம் இருந்தால் அன்பு பிடிதானே, எப்ப வேணா கட்டலாம். அப்ப கட்டி பிடிப்பேன் அப்படி உன்னை கட்டி பிடிக்கிறேன் பாடுறான்னு கட்டி பிடிச்சானா. எப்படி? ஹரிஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா. ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா 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 அப்படின்னு ஒண்ணு அப்படியே உட்காந்துக்கிட்டாரா. உள்ளத்துக்குள்ள உட்காந்து அடே சகாதேவா அமுத்து விடுறா, மூச்சு விட முடியலடா என்னால தாங்க முடியல. அப்போ உன்னை வெளியே விடணும்னா எனக்கு சத்தியம் பண்ணணும்னா என்ன சத்தியம் கேட்டான் தெரியுமா? என்ன சத்தியம்? என்ன சத்தியம் கேட்டா? எங்க 5 பேருக்கும் சகோதரர்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. எந்த ஜோசியரும் எந்த சூழ்நிலையும் எங்க 5 பேரோட உயிர் போக கூடாது. அப்ப நினைச்சிருந்தா கேட்டிருக்கான். அப்ப கேட்கிறார் கண்ணை கேட்கிறார், என்ன 5 பேரை காப்பாத்தினா போதுமா? யோசிச்சு சொல்றான். சவுன சாஸ்திரம்லாம் உனக்கு தெரியும். 5 பேரை காப்பாத்தினா போதுமா அப்படின்னு அந்த இடத்துல அழுத்தி கேட்கிறாரு. அப்ப புரிஞ்சுக்கணும்ல, சாஸ்திர சம்பிரதாயம் படித்த சகாதேவனுக்கு அந்த நேரம் தெரியல. அதுக்காக இன்னைக்கு ஜோசியர்லாம் பிறந்த தேதியை சொல்லுவாங்க, அதே நேரத்தில் நடந்ததை சொல்லுவாங்க, நடக்க போறேன்னு சொல்லுவாங்க. ஆனா எப்ப உனக்கு சாவுங்கிறத யாராலையும் சொல்ல முடியாது. யார் எந்த ஜோசியக்காரன்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? இப்ப எனக்கு 89 வயசு வரைக்கும் ஆயுள் இருக்குன்னு சொல்ல வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்? நான் சும்மா இருப்பேனா? ஏறவாதி கட்டத்துல ஏறுவேன், அங்கிருந்து லவக்குன்னு குதிப்பேன். எனக்கு சாவு இல்ல. கரு நாகப்பாம்பு படம் எடுத்து வரும், கொத்துறியா கொத்து அப்படின்னு கையை நீட்டுவேன், அது கொத்திடும். ஆனா நான் சாக மாட்டேன். மீன் குழம்பு விஷத்தை வச்சு கொடுத்தாலும் நீங்க சாப்பிடுவீங்க. சாப்பிடுவேன். ஏன் மீன் குழம்பு விஷம் என்ன? பால் தாயில ஊத்தி கொடுத்தாலும் நான் குடிப்பேன், நான் சாக மாட்டேன். எனக்கு 89 வயசு ஆயுள் இருக்குல்ல, அப்ப எனக்கு இருக்கு, நான் சாகணும். அதுக்காகத்தான் பிறப்பை தெரியும்படியாக வைத்த ஆண்டவன் இறப்பை தெரியாதபடி வைத்தான். அப்படி இறப்பை தெரியாதபடி வச்சதுனாலதான் கோயிலுக்கு போறோம், சாமியை கும்பிடுறோம். அப்பா குடும்பத்தை காப்பாத்து, 1000 கொடு, பிள்ளை குட்டிகளை காப்பாத்து எதுக்காக சொல்றோம்? அதுக்காக தான் கோவில் நாடுங்கிறான். ஆலயம் தொடுவது சாலமும் நன்று இருக்கிறாங்க இல்லையா? நல்லா படிச்சிருக்கீங்களே நீங்க. சரி, இது இவ்வளவு வியாக்கியமா பேசுறீங்க மகாபாரதத்தை. அதுல இருந்து ஒண்ணு கேட்கிறேன் உங்ககிட்ட. 5 பேருக்கு அழியா பத்தினி யாரை சொல்றோம்? திரௌபதி பாஞ்சாலி அம்மாவை சொல்றோம். 5 பேர் யாராரு கல்யாணம் பண்ணாங்க? தர்மன், பீமன், அர்ஜுனன், சகாதேவன். அப்ப அவங்க இவங்க எல்லாம் பெத்தவ குழந்தையா? இல்ல ஒவ்வொரு அம்சமாக தோற்றுவிக்கப்பட்டவர். யார் அம்சத்துல பிறந்தாங்க? யமதர்மனுடைய அம்சமாக தோற்றுவிக்கப்பட்டவர் தர்மராகப்பட்டவர். சரி. அர்ஜுனுடைய, அதாவது இந்திரனுடைய அம்சமாக தோற்றுவிக்கப்பட்டவர் அர்ஜுனாகப்பட்டவர். சரி. வாயு பகவானுடைய அம்சமாக தோற்றுவிக்கப்பட்டவர் பீமனாகப்பட்டவர். அசுவினி தேவர்களுடைய அம்சமாக பிறக்கப்பட்ட இரட்டை குழந்தைகள் நகுலன், சகாதேவன் சொல்லக்கூடியவங்க 2வது மனைவியான மாதர தேவிக்கு தோற்றுவிக்கப்பட்டாங்க. நல்லா புரட்டுவீங்களா? நீங்க புரட்டுறீங்கல்ல, அப்ப நான் புரட்ட மாட்டேன். நாங்க புரட்டுறத நீங்க புரட்டிட்டு இருக்கீங்க. புதுசா இன்னும் புரட்டுறதுக்கு என்னவோ இருக்கு. என்னன்னு தெரியுமா? இங்க புராணங்கள்ல மட்டும் எல்லையே கிடையாது. கல்விக்கே முதல்ல எல்லை கிடையாது. படிக்க படிக்க படுத்துக்கிட்டே இருக்கலாம். எல்லை கிடையாது. இல்ல எல்லை இருக்கு. எங்க இருக்கு? அந்த 1 லட்சம் எல்லை இருக்கு. ஏன்னா வேதமையாக சொன்ன மகாபாரதத்தை விநாயகப் பெருமான் எழுதும் போது எத்தனை 60 லட்சம் கண்டுகளை சொன்னாரா மகாபாரதத்தை. அந்த 60 லட்சம் கந்தங்களும் மூலத்தில் கிடைச்சிச்சான்னா கிடைக்கலடா. கிடைச்சிச்சா மூலத்தில்? அது பூராமே மறைக்கப்பட்ட உண்மைகளாக போயிருச்சு. ஏன்னா 15 லட்சம் கந்தங்கள் அசுர உலகத்திலே நின்று விட்டது. விநாயகப் பெருமாள் எழுதிய வேதவியார் சொன்ன மகாபாரதம் 60 லட்சம் கந்தங்கள்ல 15 லட்சம் கந்தங்கள்
கந்தங்கள் அசுர உலகத்திலே நின்று விட்டன. மிச்சம் 14 லட்சம் கந்தங்கள் தேவலோகத்திலே நின்று விட்டன. மிச்சம் 30 லட்சம் கந்தங்கள் எங்க நினைச்சு சத்தியலோகத்தில் நிறுவட்டாரு. கூட ஒருத்தர் கிடைச்சது 1 லட்சம் கந்தங்கள் தான் கிடைச்சிச்சான். இந்த 1 லட்சம் கந்தங்களை வச்சுக்கிட்டு அது எனக்கு எல்லாம் தெரியும் சொன்னா அது நம்பிக்க முடியுமா? எல்லாம் எனக்கு தெரியும் யாரும் சொல்ல முடியுமா? நமக்கு தெரியாத உலகத்துல எவ்வளவு இருக்கு இல்லையா? கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. எங்க அம்மா கலைவாணி ஐயர்கிரிவன் படிச்சுக்கிட்டு அப்ப எல்லாம் எனக்கு தெரியும் யாரும் சொல்ல முடியுமா? எறும்பும் தங்க எங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த இடத்துல 5 பேருக்கு அழியா பத்திரியாக இருக்கக்கூடிய அந்த திரௌபதிங்கிற பாஞ்சாலி எப்படி 5 பேரை கல்யாணம் பண்ணி எப்படி அவங்க எப்படி என்ன 5 பேரை கல்யாணம் பண்ணி எப்படி 5 பேரை கல்யாணம் பண்ணி எப்படி அவங்க குடும்பம் நடத்துறாங்க அந்த அம்மா கிட்ட? ரொம்ப முக்கியமா எனக்கு இல்ல அழகா பேசிக்கிட்டு இருக்கீங்க. முறையா எத்தனையோ விஷயங்கள் பேசுறோம். அதெல்லாம் விட்டு அவங்க எப்படி இருந்தாங்கன்றது ரொம்ப முக்கியமா. அந்த மகாபாரதத்துல வந்து சொன்னதே நான் தான். அப்ப உங்களுக்குள்ள 5 பொண்டாட்டி இப்ப ஒரு கனியை கொண்டு வந்திருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? அப்ப அந்த அம்மா என்ன சொன்னாங்க? 2 பேரும் 5 பேரும் ஆளுக்கு பாதி சாப்பிடுங்கடான்னு சொன்னாங்க. கடைசியில பார்த்தா அப்ப 5 பேரை எப்படி சாப்பிடுறது? உங்களுக்குள்ள வாழ்க்கையில வரையறுத்து வாழணும். இப்படித்தான் வாழ்கிற வாழ்க்கையில அப்படி சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி அப்ப 5 பேரை கல்யாணம் பண்ணி எப்படி 5 பேருக்கு அழியா பத்தினி அப்படிங்கிற பேர் எடுத்தாங்க அவங்க. அது ஊழ்வினையின் பயனின் காரணமாக. என்ன ஊழ்வினை? வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு வருடத்திற்கு ஒரு கணவன் அப்படின்ற நிபந்தனையின் கீழ் வாழ்வாங்க. ஒரு வருட முடிவுல என்ன செய்வாங்க அப்படின்னா அக்னியை பிரவேசித்து தீயை வளர்த்து அந்த தீக்குள் விழுந்து தன்னுடைய உடலாகப்பட்டதையும் மனதாகப்பட்டதையும் புனிதப்படுத்திக் கொண்டு இழந்த கற்பை மீண்டும் கொண்டு வந்து கற்பத்தனுடன் அடுத்த கணவனோடு இருக்கக்கூடிய தெய்வாம்சம் படைத்த பெண் ஊழ்வினைன்னு சொன்ன பார்த்தீங்களா? முற்பிறவில நலாயினி என்று சொல்லக்கூடிய பெண்ணாகத்தான் திரௌபதியாகப்பட்டவர் இருந்தார். ஆக கணவன் யார் அப்படின்னா மௌக்கலி முனிவராகப்பட்டவர். மௌக்கலி முனிவருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. சரியான பழக்கம். பொம்பளை எல்லாமே இருக்க மாட்டார். இப்ப எப்படித்தான் உலகத்துல அந்த பாஞ்சா நீ யாரு சொன்னீங்க? மௌக்கலி முனிவர் மனைவி யாரு? நலாயினி. நலாயினி கூட ஒருத்தர் பிறந்தா தெரியுமா? நல சக்கரவர்த்தி பிறந்தவதானே நலாயினி. கூட ஒருத்தர் விரோச்சனர் அப்படிங்கிற அன்னை ஒருத்தர் பிறந்தா. யாரு கூட? அந்த நலாயினி கூட. அப்பேற்பட்ட நல்ல தம்பி சொல்றோம் இல்லையா? நலனுடைய மகள் தான் நலாயினி. அப்ப அவருடைய கற்பின் மகத்துவத்தை உலகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான் மௌக்கலிய முனிவர் அப்படி வந்தார். ஆனா ஏன் என்ன காரணம் அப்படின்னா அந்த மௌக்கலி முனிவராகப்பட்டவருக்கு பெண்கள் பழக்கம் அதிகமா இருந்த காரணத்தினால ஆமா அவருக்கு பொம்பளை இல்லாம இருக்க மாட்டார். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா நோய் முத்தி போச்சு. பாவம். யாருக்கு? சொன்னேன் படிச்சு யாருக்கு? அந்த முனிவருக்கு, மௌக்கலி முனிவருக்கு. அவர் வரும்போதே நோய் இப்படிதான் வந்தாரு. பெண் முகத்துல இருந்த காரணத்தினால ஒரு வெப்பு நோய். நம்ம இப்போ கொடிய நோயில் இருக்கிற உலகத்திலே தொழு நோய் மற்ற நோய்களுக்கு தலைவர் யாருன்னா தொழு நோய் தான். அதான் தொழு நோய் தான். அப்ப அவளை கல்யாணம் பண்ணும்போது தொழு நோயோட தான் கல்யாணம் பண்ணாங்க. அப்ப தொழு நோய் பீடிச்சிருந்தது. அப்ப தொழு நோயோட இருந்தாலுமே தன்னுடைய கணவனை பார்த்து அருவருப்போ இல்ல எந்த ஒரு மனசங்கடமும் இல்லாம இந்த பெண்ணாகப்பட்டவர் பதிவிரதை தன்மையை கடைபிடித்து கணவனை அப்படி பாத்துக்குவாங்களாம். இந்த ஆள் என்ன செய்வானா? சேட்டை பிடிச்சாலு சாப்பிடும் போது கட்டவர்கள் என்ன செய்யுமா? அழுகி சாப்பாட்டுல விழுந்துருமா. இத மனைவி சாப்பிடறாளா இல்லைன்னு சோதிப்பதற்காகவே பார்த்துட்டு உட்கார்ந்துருப்பாராம். அந்த அம்மா என்ன செய்வாங்களா? அந்த விரலை எடுத்து ஓரமா வச்சுட்டு எந்திரிச்சா உட்கார்ந்து அவங்களோட சாப்பிடுவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு கணவன் மீது அதீத பற்று கொண்டு ஒரு பெண்ணாகப்பட்டவர். அப்ப அந்த பெண்ணிடம் இந்த மௌக்கலி மணி ஒரு சமயத்துல என்ன சொல்றாரு? உன்னை பார்த்தா எனக்கு பிடிக்கல, உன் முகத்தை பார்த்தா எனக்கு பிடிக்கல, ஆக எனக்கு இப்ப ஒரு பெண் தேவை அப்படின்னு இந்த பொண்டாட்டியிடமே சொல்றாரு. வேற பெண்கள் தூக்கிட்டு போமான்னு பாரு. 4 பேர் தூக்க வேண்டிய இந்த உடம்ப நடக்க முடியாது. என்ன கால்வை பூரா அழுகி இருக்கு. அதனால என்ன நடக்க முடியாது. தாசி வீட்டுக்கு நீ என்னை தூக்கிட்டு போ அப்படின்னு சேட்டை இருந்தா கூடைகளை சுமந்துக்கிட்டு நம்ம சுமந்து போவாங்க. என்னைய மாதிரி பொம்பளையா இருந்தாங்க வச்சுக்கோங்களேன், அம்மிகளை தலையில போட்டே கொண்டிருப்பேன். ஆனா அந்த பெண் என்ன செய்தா? கணவனுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்ற காரணத்திற்காக பரத்தை தொழில் புரியக்கூடிய விலைமாதுடைய வீட்டுக்கு தன்னுடைய கணவனை கூடையில சுமந்து போய்கிட்டு இருக்கார். அப்படி போகும் பொழுது செய்யாத குற்றத்திற்கு ஆளான ஆணி மாண்டவர் என்று சொல்லக்கூடிய முனிவராகப்பட்டவர் கழுவேற்றி வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த காலத்துல கழுவேற்றுதல் என்று சொல்லக்கூடியது ஒரு தண்டனை. கூர்மையான மரத்துல உட்கார வச்சிருது. அந்த கூர்மையான மரமாகப்பட்டது உடலுக்குள் ஊடுருவி சென்று கொஞ்சம் கொஞ்சமாக உயிரை கொள்ளக்கூடியது அந்த தண்டனையாகப்பட்டது. அந்த தண்டனையில அந்த மாண்டவர் முனிவர் உட்கார்ந்து இருக்கிறார். இந்த அம்மா என்ன செய்யறாங்க? அந்த விலை மாத ஒரு கட்டளை ஒரு ஒப்பனை சொன்னாங்க. என்ன அப்படின்னா யாருக்கு தெரியாம, ஏன்னா உங்களுடைய கணவனுக்கு நோய் இருக்கு, அதனால யாருக்கு தெரியாம நடுநிசி நேரத்துல கூட்டிட்டு வா அப்படின்னு அந்த பெண் சொல்லியிருந்தார். அதனால நலாயினி என்ன செய்யறாங்க? விடிவதற்குள் கணவனை கொண்டு போய் அங்கே சேர்க்கணும் அப்படின்றதுக்காக வேகமாக போய்கிட்டு இருக்காங்க. போகும் பொழுது அந்த ஆணி மாண்டவருடைய பாதத்துல இடிச்சிடுறாங்க. அவருக்கு உடனே வேதனை மேற்கொண்டு அதிகமாயிருது. அப்பதான் நலாயினியை பார்த்து சாபம் கொடுக்குறாரு. எதற்காக இவ்வளவு வேகமா போறோம்? புருஷனுக்காகத்தானே போற. ஆக விடிவதற்கு உன்னுடைய கணவன் இறந்து போயிடுவான் அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்டாரு. இவங்க பாக்குறாங்க, என்னடா
ஏன்னா நம்ம கணவனுக்கு எந்த பெண்ணுமே செய்யாத ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம புருஷனை தானே சாக சொல்றாரு அப்படின்னு அன்று தன்னுடைய கணவனுக்காக ஆண்டி மாணவர் முனிவருக்கு மட்டும் இல்லாம இந்த உலகத்துக்கே ஒரு சாபம் கொடுத்தா. என்ன சாபம்? சூரியன் உதிச்சா தானே என்னுடைய புருஷன் இறப்பான், விடிஞ்சா தானே புருஷன் இறப்பான், ஆக விடியாமையே போயிடட்டும், சூரியனாகப்பட்டவன் உதிக்காமே போயிடட்டும் சாபம் கொடுத்தாங்க. அந்த அம்மாவுடைய சாபம் பலித்தது. சூரியன் உதிக்கவே இல்லை, இப்படியே இருளாவே இருக்கு. இருளாகவே இருந்தா உலக உயிர்கள்லாம் துன்பப்படுது. ஆக உலக உயிர்களுடைய துன்பத்தை கருதி தான் கொடுத்த சாபத்தை தானே விமோசனம் பண்ணிக்கிறாங்க. சூரியன் உதிக்கிறான், எங்க புருஷன் இறந்துடுறான். இறந்த அடுத்த கிழமை சிவபெருமானை நோக்கி கதறி அழுகிறாங்க, உலக நன்மைக்காக நான் என் சாபத்தை விமோசனம் பண்ணேன், ஆனா இப்ப என்னுடைய புருஷன் இறந்துட்டாரே அப்படின்னு அழுகும் பொழுது சிவபெருமான் தோன்றி என்னம்மா வர வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது இறைவனே தோன்றி கண் முன்னாடி நின்ற காரணத்தினால பதட்டத்துல அந்த அம்மா கேட்கிறாங்க, இறைவா எனக்கு வேற ஒண்ணு வேணாம், எனக்கு என்னுடைய கணவனை கொடு, எனக்கு என்னுடைய கணவனை கொடு, எனக்கு என்னுடைய கணவனை கொடு, எனக்கு என்னுடைய கணவனை கொடு, எனக்கு என்னுடைய கணவனை கொடு அப்படின்னு 5 முறை கேட்கிறாங்க. அப்பதான் சிவபெருமான் சொல்றாரு, தெரிஞ்சோ தெரியாமலோ 5 முறை எனக்கு என்னுடைய கணவனை கொடுன்னு கேட்ட காரணத்தினால அடுத்த பிறகு உனக்கு அடுத்த 5 கணவன்மார்கள் வாய்ப்பார்கள் சொல்லக்கூடிய ஒரு வரத்தை கொடுத்தாரு. 5 புருஷனை கட்டினாலும் அவளை அடியா பத்தினி சொல்றதுக்கு இது ஒண்ணும் காரணம். அதே மாதிரி இழந்த கற்பை மீண்டும் கொண்டு வந்து அடுத்த கணவனோடு இருக்கக்கூடிய தெய்வம்சம் படைத்த பெண். அதனாலதான் இன்றும் பூலோகத்துல திரௌபதி அம்மன் என்று சொல்லக்கூடிய அம்மனாக வச்சு வழிபடுறோம். ஏன்னா அந்த தாசி வீட்டை கூட்டு போனாலும் அந்த தாசி பெண்ணை பார்த்தோன்னா வந்து அவளை பார்த்த உடனே இவர் உருவம் மாறி விடுகிறார், மண்பானை போல காட்சி அளித்தாராம். உடனே வந்து கட்டி பிடிக்க வந்தார், பெண்ணே என்னை தொடாதே, உன்னை என் மனம் நாடவில்லை, நான் என் மனைவியினுடைய கற்புத்தன்மை இந்த உலகத்திற்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான் இந்த உருவிலே நான் தொழுமை பிடித்தவனாக வந்தேன். ஆனால் 21 தலைமுறைக்கு எனக்கு ஆசை கிடையாது, பெண்ணாசை கிடையாது, உன் முகரையில் நான் முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி அங்க கதை இல்லை. அப்ப அவ என்ன சொன்னாங்க, சாமி உங்களை நான் நினைச்சிட்டேனே, நான் என்ன பண்ணுவேன்? அப்ப பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லுகிறார். பஞ்சாட்சர மந்திரம் என்ன பண்ணா, என்ன மந்திரம்டா தம்பி? ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, இந்த மந்திரத்தையே சொல்லிக்கிட்டு இருந்தாயே. அடுத்த ஜென்மத்தில் நீ சுபத்திரையாக பிறந்து வீர அபிமன்யு என்ற மகனை பெறுவாய், தனஞ்சயனை மணந்து அப்படி சொன்னா இல்லையா? அதே மாதிரி அடுத்த பிறப்பிலே அவள்தான், அந்த தாசி பெண் தான் அங்கே பூலகத்திலே எப்படி பிறந்தா? சுபத்திரையாக பிறந்தார். 8 பேர் பிறந்தாங்க. 9வது ஆளா சுபத்திரை பிறந்தார். வசுதேவருக்கும் தேவகிக்குமாக 9வது குழந்தையாக பிறந்தார் இல்லையா சுபத்திரை? அந்த சுபத்திரை பிறந்த உடனேயே ஆனா துரியோனுக்கு என்ன, பலராமனுக்கு என்ன ஆச்சு? துரியோதனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசை பலராமனுக்கு. யாரு? இந்த சுபத்திரைய. ஆனா கண்ணனுக்கு என்ன ஆசை? அர்ஜுனனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற ஆசை. கடைசியில இப்படியே தடைபட்டு அந்த திருமணம் நிக்கிது. அப்ப என்ன ஆகுதுன்னா பெரிய கதை அது. அப்புறம் அந்த வந்தாரு பசுக்களை கலந்துருக்க கலந்து கூடாது, இப்படி பெரிய கதை இருக்கு. கடைசியில் இவர் போகும்போது அதான் ஒருத்தருக்கு ஒரு தர்மனோடு இருக்கும்போது யாரோ பார்த்துட்டீங்கன்னா அஞ்ஞானவாசம் போகணும் நான் தானே சொல்லிட்டேன். அந்த சாபத்தில் பார்த்துடுறேன். அப்புறம் கடைசியில் வில்ல தர்மராஜா வீட்டில் இருந்தவனு எடுத்து போனா அந்த சமயம் பார்த்து அர்ஜுனனுக்கு சுபத்திரைக்கு திருமணம் முடிஞ்சிருக்கு. அப்ப இது வந்து போயிட்டா. அப்ப சுபத்திரைக்கு திருமணம் முடிஞ்ச உடனே கருவுற்று இருக்கிறார். சுபத்திரை கருவுற்று போது கண்ணவர் ரொம்ப வேணும்னு என்ன பண்ணாரா, இவளை கூட்டு போய் வீரர்கள் வரலாற்றை கண்ணன் மாளிகையை வச்சு சொல்றதுனாலதான் 1000 அர்ஜுனன் கொண்ட அபிமன்யுவாக சுபத்திர வயத்திலே அபிமன்யு பிறந்தார். இப்ப நாரதராக இருக்கக்கூடிய நான் எப்படி போய் பிரகலாதன் ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண இப்படி நாங்கள் கதை அந்த மாதிரி பரவாயில்ல, கதையை நல்லா புரட்டி இருக்கீங்கம்மா. சீதை வளரும் போதே சிவதனுசு என்று சொல்லக்கூடிய வெள்ளடன் வளர்ந்தார். ஏன்னா மகாபாரதத்தை ராமாயணத்தை பொய் சொல்லி பேசணும்னு வைங்க, பேசக்கூடாது, தலையில இட்டி விழுந்துடும். 1000 அந்தணர்களை கொன்ற பாவம் வரும். அது அந்தணர் கொன்ற பாவம் இருக்கிறதுல நண்டனுக்கு போகும்போது மழை நேரத்துல இட்டி விழுந்துடும் தலையில. அந்த பாவத்துக்கு ஆளா கூடங்கிறத உற்றதை சொன்னால் மற்றது பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்தில் எல்லாரும் சேர்ந்த பொம்பளை தான் பொய்ய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏமா பொய்ய சொல்ற உண்மையை சொல்றேன். அந்த அளவு பல கயிறு கட்டார். அந்த மாதிரி இப்ப ஆள் எனக்கு தெரிகிறதா உன்னுடைய அழகுக்கும் சீதை வளரும் போது சிவதனுசு என்று சொல்லக்கூடிய வில்லுடன் பிறந்தார். சந்திரமதி பிறந்த போது கழுத்தில் தாலியுடன் பிறந்தாங்க. பரசுராமன் பிறந்த போது கையில் கோடருடன் பிறந்தார். கர்ணன் பிறந்த போது கலசத்தோடு முண்டகத்தோடு பிறந்தார். எப்ப கனகவேங்கை பூங்குறும்புகளாக நீ பிறந்து உன்னை சிந்திக்க நான் வந்து என்ன எவன் தெரியுமா? ஒரு படிச்சவன் குடும்பத்துல வரவை
இருந்து செலவு பண்ணுவா. வரவு எட்டனானா செலவு 10 நாள் பண்ணா நல்லா இருக்குமா குடும்பம்? படிச்ச பெண்ணை விட மனசுக்கு பிடிச்ச பெண்ணை தான் கல்யாணம் பண்ணணும். ஆமா, படிச்ச பெண்ணை காட்டிலும் மனசுக்கு பிடிச்ச பெண்ணை கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும். இருமணம் இணைந்தால் தானே மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர். இன்னாருக்கு கணவன் அமைவதெல்லாம் புரோகர் கொடுத்தவர்னு சொல்ல முடியுமா? எப்படி விஸ்வாமித்திர முனிவர் ராமனுக்கு சீதை கல்யாணம் பண்ணார். இப்ப மகாபாரதத்துக்கு ராமாயணத்துக்கு என்ன பெருமைன்னா, ராமாயணத்துல வசிஷ்டர் வந்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணார். இப்ப மகாபாரதத்துல தர்மனுக்கு பட்டம் சூட்டியவர் யாரு? கிருஷ்ண பரமாத்மா. அப்ப கடவுள் கையாலே பட்டம் சுட்டினவர் தர்மன் தானே. அப்ப பெருமையானவர் இல்லையா? அந்த பெருமைக்கு பெருமை தெரிவிக்கக்கூடிய உன்னுடைய அழகிற்கு வழிவிற்கும் இந்த வள்ளிக்கு திருமணம் அழுதிரம செய்யணும். இப்பேற்பட்ட மாப்பிள பார்த்து உன்னைத்தானே தஞ்சமென்று நம்பி வந்தாய் மனே வள்ளி மானே மானுக்கு பிறந்த உன்னைத்தானே தஞ்சமென்று நம்பி வந்தாய் மனே உன்னை போல் எடுத்து ஒரு வாழையிடு தெளித்து ஒரு கோலமே பெண்ணாகப்பட்டவர் இருக்கிற மனைவி இருக்கிறார். இரண்டாம் தரமா போறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. ஒரு பெண்ணை 5 பேர் கல்யாணம் பண்ண ஏன் அது புடிச்சிருந்து கல்யாணம் பண்ணாங்க. அதே போல நீ இந்த இடத்துல முருகனையே கல்யாணம் 2ஆம் தாரமா எனக்கு தேவையில்லைன்ற 2ஆம் தாரமா போடணும் எனக்கு என்ன அவசியம் கேக்குறேன். வாழ்க்கைன்னு சொல்லக்கூடியது 1000 காலத்து பயிர். இதுல போய் 2ஆம் தாரமா போ சொல்றீங்க. இவர் ஓன் ஜௌரியத்துக்கு நான் செய்ய முடியாது. உங்க சட்டத்துக்கு நான் செய்ய முடியாது. மாப்பிள்ளை வரிசையில நிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பொண்ணு வரிசையில இல்லையா? அப்ப உலகத்துல எத்தனை பெண்கள் இருக்காங்க? ஏமா நல்ல நிலைமை ஒண்ணு உனக்கு உனக்கு 2 குடியெல்லாம் கொண்டு போறேன். நீங்க குப்பையிலே வைக்க வேணாம், கொண்டு போய் கோபுரத்திலே வைக்க வேணாம் தான் சொல்றேன். கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசம் போது நீ வாழணும். சாமி செடியும் சந்திர செடி பத்தி நிறைய பேச காலம்பூரா திருமணம் முடிக்காம இருந்தாலும் இருப்பேனே ஒழிய அந்த முருகப்பெருமான கணவனாக கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். சிவன் மனைவி யாருமா? சிவன் மனைவி யாரு? சிவன் மனைவி பார்வதி. மகாவிஷ்ணுவின் மனைவி மகாலட்சுமி. துஷ்யந்தன் மனைவி சகுந்தலை. ஜமதக்கினி முனிவரின் மனைவி தேவி. இந்திரனின் மனைவி இந்திராணி. சூரபதுமனின் மனைவி வள்ளுவன் மனைவி வாசுகி. கோவலன் மனைவி கண்ணகி. ஹரிச்சந்திரனின் மனைவி சந்திரமதி. விநாயகப் பெருமான் மனைவி புத்தி வல்லபை. முருகன் மனைவி யாரா? வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலன் புள்ளி விட்டு புள்ளி போட்டான் கோலம்
இல்லப்பா வர வர மரியாதை ரொம்ப தேய்தடா. ரொம்ப மோசமா போச்சு. இத்தோட நம்ம மரியாதை காப்பாத்திக்கிட்டு வேலைன்னா வர சொல்லிடுவாங்க. கூட்டி கொடுப்பது கோத்திரத்தின் முறையான கோத்திரத்தை எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கூட சூடு சொன்ன எதுவுமே இல்லாம நிக்கிறீங்க. ஏ பெண்ணே, என்ன லூசு பெண்ணே, லூசு பையன், எனக்கு லூசு லூசு பெண்ணே, லூசு பெண்ணே, லூசு பெண்ணே, லூசு பையன் என்னதான் லூசா சுத்துறன்றீங்களா? சுத்துவா பாப்போம். விநாயகனை சுத்துறான் சொன்னால அரசனை நம்பி புருஷனை கைவிட்டான். அரசனை நம்பி புருஷனை கைவிடலாமா? அரசனையும் சுத்தம், அரச வரத்தையும் சுத்தணும், புருஷனையும் சுத்தணும். அப்பதான் ஒரு பில், ஒரு சொல், ஒரு இல். அப்ப முடியாதது அப்ப முடியாது, இப்ப முடியாது, எப்பயுமே முடியாது. ஆறு கஞ்சி பழைய போயிருமே. ஆளை கூட சிக்கன கரும்பு நசுங்கணும். பாம்புக்கு பல்லுல பேசலாம், பள்ளிக்கு நாக்குல பேசலாம், தேனுக்கு கொடுக்கல, சிவனுக்கு கொடுக்கல, முதுக்குல, முருகனுக்கு வேடல. சொல்லுங்கடா. மறுமைக்குரிய முருகனை என்று சூரியாஸ்தவன் அஞ்ஞானம் என்ற இருளிலே இருப்பதனால மெஞ்ஞானம் என்ற வெளிச்சம் பக்கத்துல தான் நிற்கிறார். முருகனை வரச்சேர் உன்னை சிறகணத்தை பொங்கச்சாமி இன்னும் 2 வார்த்தை கேட்க போகுது. எப்ப பார்த்தாலும் தலைவடிச்சு சத்தியம் பண்றேன். நான் ஏன் இப்படிலாம் பேசுறேன் தெரியுமா? இப்படி எல்லாம் பேசினாதான் இவருக்கு கொஞ்சமா ரோஷம் வந்து பரவாயில்ல, நிறைய ரோஷம் வந்துருச்சு. அந்த காரணத்தால கூட்டி கொடுக்குறவரு நிச்சயம் முருகப்பெருமான்ட்ட நேரம் உள்ள போய் போட்டு கொடுத்துருப்பாரு. இனி அந்த ஆள் வந்து என்ன பண்ணும்? சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக.
நமக ஓ நமச்சிவாய நமக. ஆதி சிஷ்யாவதம் முதல் அசுரனுக்கு தேவர்களுக்கு மகரதன் காரணமாக அசுர உருவான சுக்கராச்சாரியார் சுரசி என்னும் ஆகிய படைத்து அசுரனை விளக்கச் செய்கின்ற நடையிட்டார். அதன்படி சுரசியாகப்பட்டவள் காலை நிபடப்படி காசிம முழுவதும் மூடி முதல் ஜாமத்தில் சுரவதமனையும் இரண்டாவது ஜாமத்தில் சிங்கமோனையும் மூன்றாவது ஜாமத்தில் தாரணியும் நான்காவது ஜாமத்தில் அஜமை என்பதை பெற்றார்கள். அவர்களோ அரண்மனை குருதம் புரிந்து அகோர வரங்களை பெற்று விமலநாயக்கரை அறுபத்து வில்லாரை சமைத்து பக்தர்கள் சித்து வந்தார்கள். இருந்த தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எனது சிவருமானை கண்டு முறையிட சிவருமானோ கோவத்தால் நெற்றி கண் திறக்க நெற்றி கண்ணிலிருந்து 6 தீவர்கள் கிளம்ப 6 தீவர்களையும் அக்னி தேவனாகப்பட்டவன் கரத்தை தாங்கி வெப்பத்தின் சுவாரிதான் அதை கங்கையிட ஒப்படைக்க கங்கையாகப்பட்டவள் கையிலேயில் உள்ள சரவண புயல் மத்தியிலே இருக்க அதன்படி அருமாகி அடாரியில் பலவா ஒன்றாய் பிரம்ம வெளியாக கரடிக்கு ஒரு மங்களார் கிளம்ப கொண்டு ஒருத்து முதித்தால் உலகமைய என்பது போல் யாம் அவதரித்தோம். அதை அவதரித்து பக்தர்களையும் தேவர்களையும் விமர்சனப்படுத்திய சூர மதுவின் மரக்கடை இருவராக பிளந்து ஒருவாதி சேவர் கொடியாகவும் மற்றொருவாதி மயிலாகவும் உண்டு தேவ சினர் வட்டமும் பெற்று தெய்வியானை உணர்ந்து என்னை நாடிய மத்தை கண்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். எல்லாரும் இந்த இடத்திலே சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் அன்னை ஆதிபராசக்தியுடைய அருள் வைக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே அந்த தாய் கருமாரியை வணங்க வேண்டும் காரணத்தினால் தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணையே மகமாரி தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணையே மகமாரி தாயே கருமாரி ஆயிரம் கண்கள் உடையவரே ஆலயத்தில் தலைவரே ஆயிரம் கண்கள் உடையவரே ஆலயத்தில் தலைவரே கரைக்கல்லாரே காத்தருள்வாய் காலமெல்லாம் காத்தருள்வாய் அந்த தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி கருமாரி தொலைவியே மகமாரி அன்னை உங்கள் சன்னதியில் அனைவரும் ஒன்றாய் கூடிடுமோ அன்னை உங்கள் சன்னதியில் அனைவரும் ஒன்றாய் கூடிடுமோ அம்மா உங்கள் பொன்னடியில் அனைவருமே வணங்கிடுமோ அம்மா உங்கள் பொன்னடியில் அனைவரும் ஒன்றாய் வணங்கிடுமோ அந்த தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணையே மகமாயி சிங்கமக நாயகத்தில் சிங்காரமாரியம்மா சிங்காரமாய் வருவாள் வந்து வரம் தந்திடுவாள் எங்கள் குல தெய்வம்மா வந்து வரம் தந்திடுவாள் எங்கள் குல தெய்வம்மா தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணையே மகமாரி துணையே மகமாரி துணையே மகமாரி அதோ வீரகண பிரியர் இதை வைத்து நாரதர் வந்து கொண்டிருக்கின்றார். சற்றே கவனித்து பார்க்கலாம். நடந்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் கீழ ஆங்கிலத்தை சேர்ந்த ஜெயபாண்டி அவர்களுக்கு மாலை அணிந்து கௌரவிக்கப்படுகிறார்கள். மாலை எடுத்து மரியாதை செய்திட்ட மாபெரும் மணமட்டி கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பிலும் கலை குடும்பத்தினுடைய சார்பிலும் நாடகத்தினுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர்
சபராகி சேர்ந்த ஏ நலகேசன் அவருடைய சார்பிலும் நன்றிகளை வணக்கத்தினை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். அதோ வந்து கொண்டிருக்கின்றார் வீணாகான பிரியர் பார்க்கலாம். குமரா மோகன குஞ்சரியின் மணாலா நமக்கு வருக நாரத பிரம்மே வருக. உங்களுடைய வருகை நல்லதாக இருக்கட்டும். ஏனென்றால் தாங்கள் வந்தவுடனே இந்த கலிகாலஸ்தலம் வேத பெருமடைகின்றது. வந்தாரை வரவேற்பது தமிழுடைய பண்பாடு. தமிழ் கடவுளாகிய தாம் தங்களை வரவேற்காமல் இருக்க முடியுமா? அதே நேரத்திலே எப்படிப்பட்ட வரவேற்புகளை கொடுக்க வேண்டும் என்பது இனிதான சுரஞான இசை மேதையே, இனிதான சுரையான இசை மேதையே, எனதல்வி துயரான தவயோகியே, தவயோகியே, இனிதான சுரஞான இசை மேதையே, சுரஞான இசை மேதையே, அரண்மாலையர் சுரர்மானுடன் அனைவருக்கும் நல்லவரே, அகங்காரரை குணம் கொள்கையை அழைத்திட வல்லவரே, சுரஞான எங்க சென்றீர்கள், என்ன கண்டீர்கள் என்பதை எடுத்துக் கூறுங்கள் பார்க்கலாம்.
நான் எங்க போனேன், யாரை பார்த்தேன், ஏன் வந்தேன் அப்படி விவரமெல்லாம் எல்லாமே யாம் அறிவோம் யாம் இருக்க பயமே எல்லாம் எனக்கு என்று தெரியும். சொல்லக்கூடிய அபயகரம் இட்டக்கூடியவன். எது நடந்ததோ நன்மையாக நடந்தது, ஆமா, எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவும் அம்பாளின் கருணையினால் ஆண்டவனின் கருணையினால் நல்ல விதமாக நடந்து கொண்டிருக்கிறது. எது நடந்து முடிய போகின்றதோ அதுவும் நல்லதாகவே நடந்து முடியும். நார்மல் என்னப்படி நல்ல விதமாக நடக்கும் என்பதில் ஐயமில்லை. ஆமா 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 ஆமா. நான் எங்க போனேன் தெரியுமா, யாரை பார்த்து தெரியுமா, நான் போனேன் இந்த கனியை பார்த்து இதை பார்த்து இல்லை நான் சொல்லல. சரி, நான் எங்க போனேங்கிற விவரத்தை பட்டவர்த்தமா சொல்லிடுறேன். சரி, என்னடா முருகா நான் சொல்றது, நீ சுதியா போடுற நான் வைக்க பொன்னொன்று கண்டே பெண்ணங்கு இல்லை. நீ சரி பண்ணல, நீ அஞ்சரை குடி. பொன்னொன்று கண்டே பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா, அதை நின்று நான் கேட்க வேண்டுமா? நீங்க கேட்டே நான் சொல்ல முடியும். ஆமா, கேட்காம சொல்ல முடியுமா? ஐயா நான் எவ்வளவு பார்த்து வந்தேன் தெரியுமா, பொன்னொன்று கண்டே பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா, அவள் யார் என்று நான் கேட்க வேண்டுமா? பூவொன்று கண்டேன் முகம் கமலிலே ஏனென்று நான் சொல்லலாகுமா, அவள் யார் என்று நான் கேட்க வேண்டுமா? நடமாடு வீடும் நவராத்திரியும் அலைக்கார சின்னும் மலை போன்ற உள்ளும், நடமாடு வீடும் நவராகினியும் அலைக்கார சின்னும் துள்ளி வரும் வெயிலா தோண்டு விழும் கொடியிடையா துள்ளி வரும் வெயிலா வந்து விழும் கொடியிடையா உன்னோடு விளையாடும் பெண்ணல்லவே ஒன்று கண்டே நான் சொல்லலாகுமா? யார் என்று நான் சொல்ல வேண்டுமா, நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை, பார்வை போலே என் பார்வையில்லை, நான் கண்ட காட்சி நீ காணவில்லை, நான் கண்ட காட்சியை அப்படியா? காணவில்லை, என் விழிகள் நீ இருந்தால் நான் இருந்தேன். என் விழிகள் நீ இருந்தால் நான் இருந்தேன். நான் இன்று காடு வள்ளி பார்த்தேன், நான் இன்று காடு வள்ளியை பார்த்தேன், யார் என்று நான் சொல்ல வேண்டுமா, அவள் யார் என்று நான் கேட்க வேண்டுமா? புரியுது போச்சா? யார் பார்த்தேன்னு சொல்லிட்டோமா இல்லையா? அதை பார்த்து வந்தது வள்ளியாகப்பட்டவள். வள்ளியை தான் பார்த்து வந்திருக்கேன். வள்ளிய அத்தையா பார்த்து வந்தேன், வள்ளிய அத்தையா பார்த்து வந்தேன். வள்ளிங்கிற பெரிய வாயாடிய பார்த்து வந்திருக்கீங்க. வாயாடிய வாய பாத்தீங்க, என்னுடைய பிரிவியெல்லாம் எடுத்து சொன்னீங்க. அடையாங்க வாயை திறந்தா மூட மாட்டேங்கிறா. அப்படியா? தொண்ண சரி, கல்யாணத்துக்கு என்ன சொல்றா? அவன் மாட்டே முன்றா, கேட்க மாட்டேன். காக்கா முட்டை காக்கா முட்டை காக்கா முட்டைன்னே சொல்றாங்க. சரி 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 சரி. அது அன்னவளை மனமுடிக்க வேண்டும். ஆமா, அப்படித்தானே? உடனே ஏன்னா அவள் என்னுடைய மாமன் மகாவிஷ்ணுடைய அட உங்க சொந்தக்காரன், அவன் எனக்கு சொந்தக்காரி தானே. ஆமா 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 ஆமா. அப்படி
நம்மகிட்ட நடிச்சா அப்ப நம்ம அதானே இவளுக்கு தான் நடிக்க தெரியுமா அப்புறம் நம்ம இதுக்கு வந்திருக்கோம் அவங்க அம்மாட்டே நான் நடிச்சவன் அப்புறம் சொல்றீங்க அப்ப என்கிட்ட அவன் நடிச்சாங்க அம்மா சின்னத்தா அவங்க பெரிய மாட்டா நடிச்சாங்க அவங்க அம்மா சின்னத்தா பெரியத்தா அப்படி கட்டி நடிச்சவங்க இவன் நம்மகிட்ட நடிச்சா கடைசியில் அவங்க நடிக்கிறா நீங்க அவங்க பிள்ளைக்கு நடிப்போம் ஆமா அவங்க பொம்பளை பிள்ளை பிறந்து வள்ளின்னு வந்தா நான் அவள்கிட்டயும் நடிப்பேன் விடவே கூடாது விடலாமா அந்த நாள் இவன் நடிச்சதுனால நானும் நடிச்சேன் சரி இப்ப நான் நடிச்சது போல நீங்க முருகன் நடிச்ச வரைக்கும் நல்லா இருந்துச்சு சரிங்க சரிங்க இப்ப இப்படி நடிக்காம இப்படியே சொல்லாமல் வேறு பாவம் தாங்கி பாவனையோட நடிக்கணும் எப்படி இனத்துல ஒரு மாட்டு கொம்போடு இனத்துக்கே ஈனம் இனம் இனத்தை காக்கணும் ஏழி பயிரை காக்கணும் ஜாதி அபிமானம் சன்னியாசிக்கும் உண்டு சன்னியாசிக்கு எங்களுக்கு இருக்குமோ உங்களுக்கு வேணாமா நம்மளுக்கு எல்லாம் இருக்க முடியுமா அதனால நீங்க உடனே என்ன பண்ண பிறந்தது அவள் வேடுவை இனம் வேக்கையும் தாங்கல அதனால நீங்க இதெல்லாம் அவுத்து போட்டுட்டு சுத்தமா அம்மனம்மா ஆமா ஏன்னா அன்னைக்கு போனே நீங்க கொண்டு வந்த கணினால அன்னைக்கு சின்ன பையன் கோவணம் கட்டினால் நல்லா இருக்கும் கோவணம் கட்டளைனால் நல்லா இருக்கும் ஆமா இன்னைக்கு வளர்ந்து பெரிய ஆளாயிட்டே புறத்தி அவுத்து போட்டுருந்தா திருமணத்திலேயே சிறந்தவனும் அம்மனும் தானங்க அம்மனம் இல்லாம செய்ய முடியுமா ஆமா 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 அதனால கருமாறி மகன் உருமாறி போகின்ற இருக்கும் இனம் வேடுவர் இனம் அதனால வேடனாக சென்று வேடனாக சென்று அன்னவளை வாதிட்டு கடிமம் வந்து காட்சி நின்றேன் கல்யாணத்துக்கு தாங்கள் வர வேண்டும் என்ன பருப்பு இல்லாம சாம்பாரா வேலை இல்லாத ரசமா வேலை இல்லாத முருகனா குழாயுதம் இல்லாம சோறுமானா என் தம்பி சமயமுத்து இல்லாத மிருதங்கம்மா ஹார்மோனியம் இல்லாத நாடகம் எங்கேயாவது நடந்திருக்கா அதே போல நல்லா இருக்குமா அதானே எத்தனை இருந்தாலும் மகி செட்டு அருமையான மகி செட்டு கண்டிப்பா 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 அருமையான மைக்கு தம்பி கடையிலே காலி போட்டிருக்கான் பாருங்க அதனால எத்தனை இருந்தாலும் இது நல்லா இருக்கணுமா இல்லையா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா நல்லா அமைச்சிருக்காரு தூங்காம கொள்ளாம அப்படியே ஆபரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு வருகின்ற பொழுது என்ன வந்துருங்க பூமாலையோட மாமாலை பாடி வருகிறது கையில 2 மாலை நாவிலே மாமாலை மும்மாலை அப்படி எங்கவருக்கு எங்க சென்றாலும் எல்லா வெள்ள கந்தனுடைய அருளோடு வெற்றிவாக சிட வேண்டும் பாருங்க கல்யாண வேலையில பாக்கணுமா பாருங்க நான் மத்த வேலையில பாத்துட்டு நான் வரேன் ஒரு பாட்டு பாடிட்டு ஆமா போய் கல்யாணத்துக்கான வேலையை கல்யாணத்துக்கு போய் உள்ள வேலையை பார்க்கணும்யா ஆமா அதனால மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா குழப்பம்தானையா வந்து வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் கண்ட துன்பம் எது வந்தாலும் பாடி ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்த எதையும் தாங்கும் இதயம் இருந்த இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காரியம் பாடி ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காரியம் பாடி நாளை பொழுதை இறைவனுக்களுக்கு நாளை பொழுதை இறைவனுக்களுக்கு நடக்குவாழ்வு அமைதியை தேடு நடக்குவாழ்வு அமைதியை தேடு உனக்கு கீழே உள்ளவர் கோடி உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி வாழ்ந்து மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில்
நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. நதியை பார்த்து நான் சொன்னது என்னை தொடாதே, நாளை பார்த்து இரவு சொன்னது என்னை தொடாதே. நிலவை பார்த்து வாழும் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. புதியதெல்லாமே தீராமை என்பது, புதுமையெல்லாம் அதை நீயும் சொன்னது. புதியதெல்லாமே தீராமை என்பது, புதுமையெல்லாம் அதை நீயும் சொன்னது. சொன்ன வார்த்தையும் இளவட்டானது, சொன்ன வார்த்தையும் இளவட்டானது. திருநீல கண்டனின் மனைவி சொன்னது, திருநீல கண்டனின் மனைவி சொன்னது. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. தங்கம்